ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நாம் அப்படியே பாட்டில் அப்போல்லாம் நான் பேசுகிற வாடி அடோடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். டேயோட 2 லெக்கையுமே அவரோட தயசில் வச்சபடி டேயோட ஃபீட் அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிலாம் விட்றாரு. இந்த மாதிரி பண்ணால் வேண்டாம் ஜங்குக்கு, டெய்லியுமே நீ இந்த மாதிரி தான் பண்ணுற, அதெல்லாம் ஒன்று பண்ணாண்டாம். இன்றைக்கி நீ ரொம்ப ஜாலியாக அங்கே இங்கேயுமா என்ஜாய் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இன்றைக்கி உன் லெக்கு ரொம்பவே வலிச்சிருக்கும். அதனால தான் உனக்கு ஸ்லீப் பண்ண முடியலையா, நான் வேணால் பிடிச்சி விட்றேன், இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாரி நம்ம டேஸ்னா அமைதியாக ஸ்லீப் பண்ணுங்கிற மாரி சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி டேயோட ஃபீட்டை டைஸில் வச்ச பொசிஷன்லேக்கு நம்ம ஜங்குக்கு 2 லெக்கையுமே பிடிச்சி விட்றாரு. ஃபீட்டெல்லாம் பிடிச்சி விட்றாரு. இந்த மாதிரி பிடிச்சி விட்ற மூமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம டே ஸ்லீப் ஆகிடுவாரா. இந்த மாதிரி ஸ்லீப் ஆனோம். டே ஸ்லீப் ஆன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பொறுமையாக ஃபீட்டை கீழே வச்சுட்டு டே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு டே டைட்டாக ஹக் பண்ண போயிடி உன்னை சேஃபாக பார்த்துக்கிட்டேன்னா பக்கத்துலேயே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டே ஹக் பண்ண பொசிஷன்லேயே நம்ம ஜங்கு டேயோட நெக்கில் கிஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணோம். இப்போ லீ சைடை தான் காட்டுட்டு லீயோட பேரண்ட்ஸ் முன்னாடி வந்து நிற்கிறான். அந்த மாதிரி நான் என்னடா ஆச்சியா, ஏதோ ரொம்ப இம்பார்ட்டன்ங்கிற மாதிரி சொன்னேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு என்ன பண்ணனே தெரியல. அந்த ஓல்டு பர்சன்ட்டை நான் ஏதாவது பண்ணிவிட்டு அவனோட ஹோல் ப்ராப்பர்ட்டிஸை நான் என்னோடய நேமுக்கு சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சி அவனை கீல் பண்ணுற அளவுக்கு ஹோல் ஒர்க்கையும் பண்ணேன். ஆனால் அந்த பிளேஸ்லேயே ஒரு பர்சன் சேவ் பண்ணிட்டான். சேவ் பண்ணவொன்னே என்னமோ ஏன் சன்னு சொல்லிகிட்டு இருந்தவன். ஆனால் இன்றைக்கி அவனை பார்த்தேன். யாரை? அவன் சன்னுன்னு சொல்லிக்கிட்டு உரிமை கொண்டாடுறான்ல, அந்த பசண்டை தான். அவன் ப்ரெக்னெண்ட்டாக வர இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா சொல்கிற? ஆமாம், எனக்கு இப்போலாம் ரொம்பவே டவுட் ஆகுது. எங்கே இந்த அங்கிள் டெட்டாக போக சொல்ல அந்த டயத்தில் ஹோல் ப்ராப்பர்ட்டிஸையும் சன்னு நியூவாக ஒரு பர்சன்ட் என்ட்ராக இருக்காம்ல, அவனோட நேமுக்கு சேஞ்ச் பண்ணிடுவானோங்கிற பயம் வந்துருச்சு. இப்போ என்ன மேம் பண்ண? எதையாவது பண்ணி முதல்ல அந்த ஓல்டு பர்சன்ட் அந்த அங்கிள்கிட்ட இருந்து அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸையும் முதல்ல என் நேமுக்கு சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு தான் அந்த பர்சன்ட்டுக்கு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி பர்சனல் செக்யூரிட்டி மாதிரி நான் ஒர்க் பண்ணேன். ஆனால் அந்த பர்சனோட ஹஸ்பண்டுன்னு ஒருத்தன் வந்துருக்கான் ஜங்குக்குன்ட்டு. அந்த ஜங்குக்கோட கேரக்டர் எதுவுமே சரியில்லை. ஜங்குக்கோட கேரக்டரும் சரியில்லைன்னா ஜங்குக்கோட ஒய்ஃப் அதான் அந்த அங்கிளோட சன்னுன்னு என்றாக இருக்காம்ல, அவனுமே ரொம்ப இன்னசென்ட்லாம் கிடையாது. எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் அங்கிள்கிட்டேருந்து ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் சேஞ்ச் பண்ண முடியுமோ சேஞ்ச் பண்ணணும். இல்லை நமக்கு ப்ராப்ளமாக ஜங்குக்கோட ஒய்ஃபுமே என்ட்ராகுவாங்க. இப்போ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ டேஸு பேபிஸ் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பர்சன்ட் இப்போ ஒரு பர்சன்ட்டை இவன் தான் என்னோட சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ என்னென்னா அவனே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். கண்டிப்பாக இதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நான் முதல்ல எதையாவது பண்ணி அந்த ஜங்குக்கு கம்பெனி விட்டு வெளியே போக வைக்கணும். ஏதாவது எனக்கு பிளான் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு என்ன மாதிரி லீவ் வந்து இப்படி புலம்பிக்கிட்டு இருப்பானா இங்கே கட் ஆகி இப்போ அப்படியே கம்பெனியில் தான் கட்டுது. கம்பெனி ஒர்க்கு தான் நம்ம ஜங்குக்கு பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு மீட்டிங்க்காக நம்ம ஜங்குக்கு வந்து அதர் பிளேஸுக்கு அங்கிளும் லீயும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் நம்ம ஜங்குக்கு வந்து நிறைய மேனேஜர்ஸ் இருக்காங்க, டீம் ஹெட்ஸ் இருக்காங்க. என்ன இதுக்காக அங்கிள் கூப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த ப்ராஜெக்ட் ஒன்று இதுடா மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ரெடி பண்ண கொடுத்தாங்களோ ஒரு ப்ராஜெக்ட், அது ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கு சப்மிட் பண்ணியிருப்பாரு அங்கிள்கிட்ட. அந்த ப்ராஜெக்ட் இப்போ நம்ம ஜங்கு கூட இதுங்கிறதுனால அதை நீ தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீ வா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படி கூட்டிகிட்டு போவாங்களா ஒரு டெண்டர் பிளேஸ்க்கு. இந்த மாதிரி கூப்பிட்டு போயிருந்தேன். அங்கே நிறைய மீட்டிங்ஸ் ரன் பண்ணுற பர்சன்ஸ் அந்த கம்பெனிக்குள்ளே என்ட்ராகிறாங்க. அதே கம்பெனிக்குள்ளே ஜாக்குன்ட்டியாவுமே என்ட்ராகிறாங்க டெண்டர்ஸை வாங்கிட்டு போகிறதுக்கு. இந்த மாதிரி வாங்க அந்த பிளேஸ்க்கு வந்துருந்தேன். இப்போ கரெக்டாக நம்ம ஜங்குக்கு அங்கிலி 3 பர்சன்ஸுமே வேண்டாம் டேக்கிட்டேருந்து நம்ம ஜங்குக்கு கால் வருது. இந்த மாதிரி கால் வர அந்த மூமெண்ட்டுக்கு அப்படியே அந்த மொபைலில் நோட் பண்ணால் அதில் மை ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சேவ் பண்ணி வச்சுருக்காருல. இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு என் பையனாக கால் பண்ணுறேன், சரி பேசிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வாலி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைல் பேப்பர்ஸ் எடுத்தபடி போனால் ஐயோ பிபிமா ஏன்டா அப்படி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறேனுங்கிற மாரி காலை அட்டன் பண்ணால் காலில் பேசுகிறதுட்டே இல்லை. ஜிமினா ஜங்குக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும்
நீ எதுக்குடா கால் பண்ண, என்னடா ஆச்சு? டேய் நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டேங்கிறான், மெடிசனை போடவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். ஆஃப்டர்நூன் லஞ்செலாம் முடிஞ்சு போச்சு, மெடிசனை போடுறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாரி பயங்கரமாக நம்ம ஜிமினா கிட்ட இந்த மாதிரி நம்ம ஜிமினா நம்ம ஜங்குக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதை நோட் பண்ணிவிட்டு சரி சரி ஓகே நீ அங்கேயே இரு, நான் எப்போ பண்ணுறது எனக்கு பேர் சொல்லிட்டு நேராக அங்கிள் கிட்ட வர்றாரு. அங்கிள் கிட்ட வந்துட்டு அதோட இந்த கான்ட்ராக்ட்ஸ் நடக்கல, இந்த டெண்டர் நடக்கிற இந்த பிளேஸுக்கு பக்கத்தில் தான் டேயோட காலேஜ். அந்த மூமெண்ட்டுக்கு அங்கிள் கிட்ட வந்துட்டு அங்கிள் வந்து மீட்டிங் ரூம்குள்ளே போகல, ஜங்குக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அங்கிள் கிட்ட கரெக்டாக வந்துட்டு அங்கிள் டே வந்து மெடிசனே போட மாட்டேன்னு ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கான். நான் காலேஜ் வர போயிட்டு வரேன், காலேஜ் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு ஒரு 10 செகண்டில் நான் போயிட்டு டக்குன்னு வந்துடுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஏண்டா டே உன் ஒய்ஃபை பார்க்க தான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கியா? ஒர்க்குக்கு வந்திருக்கோம், ஏன் அவனுக்கு மெடிசன் போட தெரியாதா? அவனா எடுத்து போட்டுப்பான், போடாட்டா விட்டுட்டு போகிறான், உனக்கு என்னடா பிரச்சனை? இங்கே டெண்டருக்கு வந்திருக்கோம், டெண்டரு மீட்டிங் அட்டன் பண்ணுறத மட்டும் திங்க் பண்ணுன்னா அப்படி இப்படிங்கிற மாதிரி கோவமா இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு பிடிச்சிட்டுனா ஜங்குக்கு வந்து நம்மளை போக விடுவாங்களா விட மாட்டாங்களாங்கிற மாதிரி டவுட் இல்லையே. லீ திட்டுறது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருந்தா லீக்கு ஓங்கி ஒரு ஸ்லாப் விழுது. இந்த மாதிரி விழுந்தா லீ ஷாக்கில் அங்கிளை நோட் பண்ணான்னு ஜங்குக்குமே அங்கிளை நோட் பண்ணுறாரு. என்ன திமிருடா, என்ன மாட்டிடா பேசிகிட்டு இருக்கா, அவன் என்னோட சன்னுடா, மெடிசன் போட்டால் போட்டு போகிறான், இருந்துட்டு போகிறான், போனால் போயிட்டு போகிறான்னுங்கிற மாரி இன்னும் என்ன மாட்டிலாம் பேசிக்கிட்டு இருக்க, ஒர்க்கை மட்டும் இல்லை நீ ஒழுங்காக பண்ணு அப்படிங்கிற மாரி திட்டிட்டு நீ சீக்கிரமாக போய் கொடுத்துட்டு வா, அந்த மீட்டிங் ரன் ஆகி நம்ம கம்பெனிக்கு நம்ம பிளேஸ்க்கு வர்றதுக்குள்ளே நீ வந்துடுவா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு இங்கேருந்து அனுப்புவாரா. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ரன்னிங்லேயே ஓடுறாரு. அந்த மாதிரி ஓடுறத பார்த்துட்டு நம்ம அங்களுக்கு சிரிப்பு வருது. சிரிச்சப்படி லீயை பார்த்து மறைக்கிறாரு. பேசுகிறத பார்த்து பேசணும், அவன் என்னோட சன் ஓகே அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு வா மீட்டிங் ரூம்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக லீயோட நங்கள் என்றானா எப்போதுமே இந்த பிளேஸுக்கு டெண்டர் எடுக்க வருவான். ஆனால் நான் ஒரு பிளேஸில் என்றானா அந்த டெண்டர் எனக்கு தானுங்கிறது தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி கிம்மை பாட்டு நம்ம ஜாக் சொல்கிறான். அந்த அங்கிளோட நேமை நம்ம கிம்முன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி கிம்மை பாட்டு சொல்கிறத பார்த்துட்டு ஏன் ஜாக் நான் உன்கிட்ட பார்ட்னர்ஷிப்பாக டீல் போடலாம் ஒன்றும் கேட்கலையே, என் டேலண்ட்டுக்கு நான் ஒர்க்குக்கு வரேன், உன் டேலண்ட்டுக்கு நீ ஒர்க்குக்கு வரேன். இவ்வளோ டேஸ் என்கிட்ட என்னோடய எம்ப்ளாயிஸ் யாருக்குமே அந்தளவுக்கு டேலண்ட் இல்லை. ஆனால் பட் இப்போ நீ வேண்டாக இருக்கிற ஒரு பர்சன்ட்டுக்கிட்ட எக்கச்சக்க டேலண்ட் இருக்குது. இந்த டைம் டெண்டர் எனக்கு தான் ஜாக் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் கிம் இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு நீ இந்த மாதிரி பேசுகிறதுனால உனக்கு டெண்டர் கிடச்சிடாதுடானுங்கிற மாதிரி தீயா கிம்மு பிடிச்சி திட்டுவாளா. இந்த மாதிரி திட்டுனா லீ இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, அமைதியாக இருக்க மாட்டிங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம லீ வந்து கோமாட்டிட்டுனா விடலி அவங்க தோற்று போகிறாங்களா, அதனால இப்படி தான் பேசுவாங்க, நீ ஃப்ரீ பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீட்டிங் அப்படியே 1 by 1 ஸ்டார்ட் ஆகுது. ஜாக்குமே அவனோட டெண்டர் பேப்பர்ஸ்லாம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி இங்கே மீட்டிங் ரன் ஆகிட்டு இருந்தான். ஜங்குக்கு சைடை காட்டுது. ஜங்குக் கரெக்டாக டேயோட காலேஜுக்குள்ளே என்ட்ராகி நேராக டேயோட கிளாஸ் ரூம் போட மாட்டேன் போ, மெடிசன் போட மாட்டேன், என்ன பண்ணுற மெடிசன் போட மாட்டேன் போ அப்படிங்கிற மாரி ஜிமின் அவன் அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தான். இதை எப்படிதான் போடணுங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக் கரெக்டாக கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ராகதை பட்டுட்டு டேய் ஜிமினா இதுக்கிட்ட என் மொபைலை எடுத்துகிட்டு போனியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை அடிக்கிற விடாம எழுந்துப்பாரா. டேய் விட்டுருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஜங்குக்கிட்ட வந்துட்டு மெடிசனையும் வாட்டர் பாட்டிலையும் கொடுத்துட்டு அந்த கிளாஸ் ரூமை விட்டு நம்ம ஜிமினா ஓடிடுவாரா. இந்த மாதிரி ஓடுனா வேண்டாம் ஜங்குக், மெடிசன் வேண்டாம் ஜங்குக், எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிற மாரி அடம் பிடிக்கிறாரு. க்ரை கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நம்மகிட்ட, அங்கே மெடிசன் வேண்டான்ட்டு. பேபிமா சொன்னால் கேளுமா, டைம் ஆயிடுச்சுமா, செல்லம்ல மெடிசன் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. கரெக்டாக டேயை வந்து அவர் ஒரு பெஞ்சில் இருந்து எழுந்துட்டு பாருல, அதே பெஞ்சில் உட்கார வைக்கிறாரு. இந்தா போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் முடியவே முடியாதுங்கிற மாதிரி டீட்டை கிரிப்பாக கடிச்சபடி நம்ம டே மெடிசனை போட மாட்டேன்னு ஜங்குக்கிட்டேயே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. நம்ம ஜங்குக்குமே மெடிசன் போட எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. பட்டு டீத்தை இவ்வளோ கிரிப்பாக கடிச்சா எங்கே இந்த மெடிசன் உள்ளே போகிறது. அந்த மூமெண்ட்டுக்கு டேயா ப்ளீஸ்டா மீட்டிங்குக்குடா ப்ளே பண்ணது டேமா முடியாது, ஒன்று யார்டா அங்கே வர சொன்னது, போய் மீட்டிங்கை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி திட்டிட்டு நான் போட மாட்டேன், அது கசக்குது, அது நல்லாவே இல்லை, இப்போ என்ன மாட்டி மெடிசன் கொடுக்குற, இப்போ உள்ள மெடிசன் எல்லாம் எனக்கு வாமிட் வர அளவுக்கு ஒரு மாட்டி இருக்குது, கசக்குது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
பயங்கரமாக நம்மகிட்டே ஜங்குக்கு பிடிச்சி திட்டிட்டு போட மாட்டேன்னுங்கிற மாரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணோம் டைம் ஓப்பன் ஆகிறத பார்த்துட்டு இதை விட்டால் வேறு வழியில் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டக்குன்னு அந்த மெடிசன் அவரோட மவுட்டுக்குள்ளே போட்டு வாட்டரை குடிப்பாரா. ஐயோ ஜங்குக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? நீங்கள் ஒன்றும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையே, எதுக்காக மெடிசன் உங்கள் மவுட்டுக்குள்ளே போட்டீங்க? யாரோ உங்களுக்கு தப்பாக சொல்லியிருக்காங்க போலுக்கு. ஒய்ஃபு ப்ரெக்னென்ட் ஆனால் நீங்கள் மெடிசன் சாப்பிட்டா எல்லாம் சரியாயின்னு யாரும் சொல்லிட்டாங்களா? ஆனால் எனக்காக நீங்கள் மெடிசன் போடுறீங்களா? ஜங்குக் துப்புங்க கீழே, நீங்கள் ஒன்றும் ப்ரெக்னென்ட் ஆகலை, மெடிசனை துப்புங்கங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு மவுட்டுக்குள்ளே இருக்கிற ட்ரிப்பை தான் போகிறேன், அதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நோட் பண்ணால் ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, மெடிசனை டுப்புங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாரா. இப்படி பேசிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு கிட்ட க்ளோஸாக வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க டேயோட லிப்பில் அந்த மெடிசனை அந்த வாட்டரோட ஃபுல்லாக டேயோட மவுட்டுக்குள்ளே கொடுத்துருவாரு. இந்த மாதிரி கொடுத்தா மெடிசன் ஆட்டோமேட்டிக்காக மவுட்டுக்குள்ளோடே கரெக்டாக டொமஸ்கே போயிடுச்சு. இந்த மூமெண்ட்டுக்கு நம்மகிட்ட ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு மெடிசன் தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இப்படி கொடுத்தாச்சுங்கிற மாரி நம்ம ஜங்குக்கிட்டே விட்டு மூவ் பண்ணோன்னா அந்த வாட்டர் பாட்டிலை தூக்கிட்டு நம்மகிட்ட எறிகிறாரு. நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, எதுக்கு இந்த மாதிரி பண்ண, நான் என்ன பிடிக்கல, நம்மள அதுக்கு இப்படியா கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுவாரா. அந்த மாதிரி அழுறத பார்த்துட்டு டேயோட ஃபேஸை கப்புனபடி நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயோட லிப்பில் பிக் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே லிப் லாக்கும் பண்ணுறாரு. லிப் லாக் பண்ணிவிட்டு அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு பேபி ப்ளீஸ் பேபி இப்படிலாம் அடம் பிடிக்கக்கூடாது, உனக்காக நான் என்ன அளவுக்குலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிட்ட வந்துட்டு இன்னைக்கு நீ ஃப்ரூட் சாப்பிடாண்டா, உனக்காக நிறைய ஜூஸு மில்க் ஷேக் இருக்கேன், ஆனால் இதெல்லாம் என்னால் குடிக்க முடியாது, என் செல்ல பேபியில் ஸ்லீப்பிங்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மெடிசன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன், உனக்கு ஸ்லீப்பிங்லாம் வராது, அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்டே பக்கத்துலேயே உட்காந்துருந்துட்டே லைட்டாக கம்ஃபர்ட் பண்ணபடி இப்படிலாம் மெடிசன் போடுறதுக்கு டெய்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஓகே அப்படிங்கிற மாரி பேசிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு டைம் ஆயிடுச்சு நான் கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே ரெண்டு போவாரா. அந்த மாதிரி பண்ணோம். ஜிமினா அதான் கொடுத்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் மெடிசன் அவன் போட்டுட்டான், ஆனால் ஸ்லீப்பிங்லாம் வராது, அவனுக்கு ரொம்ப பசிக்க தான் செய்யும், அவன் பசிக்குதுன்னு சொன்னால் அவனுக்கு மில்க் ஷேக்கு ஜூஸ்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கேன், அதை கொடு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் கேட்டால் ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு நேராக ரன் பண்ணபடியே பைக்கை பார்க் பண்ணியிருப்பார்ல அந்த பிளேஸ்க்கே போகிறது. இந்த மாதிரி போனால் பாவம்டா ஜங்குக்கு என் ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ணிக்கிட்டு என்ன கஷ்டப்படுறாரு. இந்த சுகாவையும் இதேமாரி தான் நம்ம கதற விடணும், மேரேஜ் ஆகட்டு, ப்ரெக்னென்ட் ஆகணும், சுகா இந்த மாதிரி ரன் ஆகணும், அப்படி ஓடணும் அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமாக நம்ம ஜிமினா இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி திங்க் பண்ணால் பேபி ஏன் பேபி இந்த அளவுக்குலாம் கஷ்டப்படுற, இப்போ சொல்லு, இன்னைக்கு நைட்டே நீ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான ஹோல் ஒர்க்கையும் நான் பண்ணிட்டேன், அதுக்கான ஒவ்வொரு ஒர்க் நம்ம பண்ணிடுவோமே, அதுக்கே மேரேஜ் வரைக்கும் யோசிக்கணும், நீயும் நானும் இருந்தால் மட்டும் போட்டாடா பேபிக்கு பேபி போர்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட மொபைலில் இருக்குது, காலில் இருக்க சுகா பேசுவாரா. இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு நீ இன்னும் கட் பண்ணலையாடா அப்படிங்கிற மாதிரி திட்டு வரோம். எப்படி பேபி கட் பண்ணுவேன், நீ இந்த மாதிரிலாம் வர திங்க் பண்ணி வச்சுருக்கியா, இரு காலேஜ் முடிஞ்சு வர சொல்ல உன்னை அப்படியே அப்பார்ட்மெண்ட்டுக்கு தூக்கிட்டு வந்து பிரித்து மீஞ்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. உன்னை கில் பண்ணிடுவேன் சுகா அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணிவிட்டு நேராக டேக்கிட்ட வந்தா நம்மகிட்ட எப்படி காண்டிலே நம்ம ஜிமினா போட்டு மறைச்சா கோவப்படாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அவன் என்ன மாதிரி மெடிசன் கொடுத்தான்னு தெரியுமா, லிப் டு லிப்பு வச்சு கொடுத்தான், கிசு தானடா பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுந்து நம்ம ஜிமினாவை அடிக்க போனால் டே எழுந்திக்கட்ட, நடக்கட்ட, ஓடாட, அமைதியாக உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு ரொம்ப டயர்டாயிட்டியா, மெடிசன் சாப்பிட்டு வா அமைதி என் டைஸில் படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டைஸில் படுக்க வச்சபடி டேயோட ஹேரை சாஃப்டாக பண்ணபடி டேங் உனக்கு ஸ்லீப்பிங் வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். ஸ்லீப்பிங்லாம் ஒன்றும் வந்த மாதிரி தெரியல, அப்படியே ஒருவேளை எனக்கு ஸ்லீப்பிங் வந்தாலும் என்னை எழுப்பிடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அமைதியாக ஜிமினாவோட டைஸில் பட்டபடி ரொம்ப ஷையாக்குறாரு. ஜங்குக்கு மெடிசன் அப்படி கொடுத்த மூமெண்ட்டும் அப்புறம் கிஸ் பண்ணியிருப்பார்ல அந்த டிங்கிலேயே நம்ம ஷம ஷைனஸில் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு, சிரிச்சுக்கிட்டே பண்ணிருக்காரு. இந்த மாதிரி பண்ணிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு
ஜங்குக்கு இங்கே வர வைக்கனே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணியிருக்கான் இந்த நெக்ஸ்ட் டைமில் நம்ம எதையாவது பண்ணி மெடிசன் போட வச்சிடணும். ஜங்குக்கெல்லாம் காலேஜுக்கு வர அளவுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா. இப்போ அப்படியே மீட்டிங் சைடு போயிருவோம். மீட்டிங்கில் எல்லா பர்சன்ஸும் மீட்டிங்கை அட்டன் பண்ணிவிட்டு கரெக்டாக அங்களோட கம்பெனி தான் இப்போ மீட்டிங்கை ரன் பண்ணணும். இந்த மூமெண்ட்டுக்கு அங்களை மீட்டிங்கை ரன் பண்ண சொன்னால் இந்த மீட்டிங்கை ரன் பண்ண போகிறது நான் கிடையாது, என்னோடய எம்ப்ளாய் அப்படிங்கிற மாரி சொல்லவும், உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, எங்கள் டைட்டில் ஏன்டா வேஸ்ட் ஆக்குற, முதல்ல அந்த ஃபைல் பேப்பரை டெய்லி நீ எடுத்து எல்லாத்தையுமே ரீட் பண்ணி மீட்டிங்கை அட்டன் பண்ணி என் பண்ணி நாங்கள் முதல்ல அங்கேருந்து போகணும் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி நம்ம டீயா பயங்கரமாக கற்றுக்கிட்டுன்னு இருப்பாளா. உனக்காண்டியில் எவன்டா வெயிட் பண்ணுறது, இந்த டெண்டர் எங்களுக்கு தான் கிடைக்கும், நீ முதல்ல இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிவிட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப மோசமாகவே அங்கிள்கிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டு லீக்கிட்டையும் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தான். லீ ஜங்குக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் அங்கிள் கொடுக்குறாருல, அந்த மூமெண்ட்டுக்கு அந்த ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பான். அதை நம்ம ஜங்குக்கும் அங்கிளும் நோட் பண்ணாமலே தூக்கிட்டு வந்துருப்பாங்க. இப்போ இந்த பிளேஸில் அந்த ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணால் லீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணது வெளியே தெரிஞ்சிரும்ல. அந்த மூமெண்ட்டுக்கு ஷாக் ஆகி, அதான் அங்கிள் சொல்கிறாங்கல்ல அந்த பர்சன்ட் வருவாங்க, என்னடா அந்த பர்சன்ட் வருவாங்க இந்த பர்சன்ட் வராங்கன்னு எங்கள்கிட்ட ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் டெண்டர் பேப்பர்ஸ் எதையுமே எடுத்துகிட்டு வரலையா, எங்கே டைட்டை ஏன்டா வேஸ்ட் பண்ணுறீங்க, அங்கே பாருங்கள் அவங்க மீட்டிங்லாம் ரன் பண்ண மாட்டாங்க, மீட்டிங்லாம் அவங்க அட்டன் பண்ண வரல, டெண்டர் இத்தனை கம்பெனிஸில் எந்த கம்பெனிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு டெண்டர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி டீயா இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம அங்கிள் தான் அப்படி எழுந்து, ஏமாண்டியா சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்குவீங்க, ஏன் இந்த மாதிரி பிபி ஏறுற அளவுக்கு பேசிகிட்டு இருக்க, பிபிலாம் உனக்கு ரொம்ப இருக்கும் பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அங்கிள் டீயாவை கலாய்க்க, யாருக்குடா அது இருக்குது இது இருக்குனுங்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இந்த பிபி மாத்திரையை கொண்டா அவளுக்கு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மெடிசன் வேறு எடுத்து டீயாட்டா கொடுக்குறாரு, இதை போட்டுக்காமா நீ ரிலாக்ஸ் ஆவா அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா என்ன மாதிரி சொன்னான். திமிரு பிடிச்ச ஓல்டு கெல்ல போல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மெடிசனை தூக்கி அங்கிள் மேலேயே விட்டு எறிவாலாம் இந்த மாதிரி விட்டு எறிஞ்சான். என்னடி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி லீ காண்டில் டீயாவை நோட் பண்ணான். இங்கே பாருடா ஓல்டு பர்சன்ட், ஓல்டாக இருக்கிற உனக்கு தாண்டா அறிவில்லாமல் போச்சு, ஏன்டா இந்த மாதிரி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, உன்னால் தான் மீட்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலையே, மீட்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கோம், மீட்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ண போகிற பர்சன்ட் வந்துட்டுருக்காங்க, எங்கே வந்துட்டுருக்காங்க, மீட்டிங்கே முடிஞ்சிருச்சா இன்னுமா வந்துட்டுருக்காங்கிற மாதிரி இன்னும் மீட்டியாக ஃபைட் பண்ணுறதை பார்த்துட்டு, ஏன்டி இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்க, உட்காருடி அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஜாக்கு டைம் எவ்வளோ நேரம் போட்டு தெரியுமாடா, டைம்லாம் வேஸ்ட்டாக போட்டுடா, அந்த காலேஜில் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறானுங்கிறது எனக்கு தெரியணும்டா, விடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பயங்கர காண்டில் ஜாக்கையுமே பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கா. நான் என்ன பொசிஷனில் என்ன டென்ஷனில் இருக்கேனுங்கிறது கூட தெரியாமல் நீ வேறு அவனுக்கு சப்போர்ட்டாவாக பேசுகிற. கிளம்போடு, உனக்கு 10 டைம்ஸ் தாண்டா டைம், 10 டைம்ஸ்க்கு நீ சொன்ன பர்சன்ட் மட்டும் உள்ளே மீட்டிங்கை அட்டன் பண்ணலை, இந்த டெண்டர் ஜாக்குக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டீயா டைட்டை செக் பண்ண ஆரம்பிச்சிடுவான். கரெக்டாக 10 செகண்டு முடிய போகுது. டெண்டர் நீ ஜாக்கு நான் ஜாக்கு பேப்பர்ஸ் எல்லாத்துலேயும் சைன் வாங்க வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி நம்ம டீயா சேரை விட்டு எழுந்துக்கிட்டான். அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு என்ட்ராகிறாரு. இவன் இங்கே என்ன பண்ணுறான், ஒருவேளை அன்னைக்கு ஐஸ் கியூப்ஸ் எல்லாத்தையும் டைமில் தட்டி விட்டது இப்போ நான் தெரிஞ்சிருக்குமோ, இங்கேவா பனிஷ் பண்ண வேண்டாம், இங்கே மட்டும் அவன் பனிஷ் பண்ணானா என்னோடய இமேஜே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தீயா உள்ளே என்றாகிற ஜங்குக்கு நோட் பண்ணான். இவ்வளோ நேரமாட்டா உனக்கு அப்படிங்கிற மாதிரி லீ காண்டில் ஜங்குக்கு நோட் பண்ணான். அங்கிள் அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஜங்குக்கா, என்னோடய பேபி பத்திரமா பாட்டிக்கிட்டியா, மெடிசன்லாம் போட்டுக்கிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவன் போட்டுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபைல் பேப்பர் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு மீட்டிங்க்கு வந்துருக்க பர்சன்ஸ் அவ்வளோ பேர்கிட்டையுமே வெல்கம் பண்ணுறாரு. அந்த மீட்டிங்கை நம்ம ஜங்குக் ரன் பண்ணுறாரு. இதை பார்த்து டியாவும் ஜாக்கும் செம ஷாக்கானா, ஏன்னா டியாவும் ஜாக்குமே நம்ம ஜங்குக்கு அந்த ஹோட்டலில் தான் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், அந்த ஃபுட் ஷாப்பில் தான் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கானுங்கிற மாதிரி திங்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஜங்குக் அன்னைக்கு டின்னர் தானே சாப்பிட போயிருப்பார், ஒர்க்காக பண்ண போயிருந்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி அந்த ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போனால் ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாம் தப்பாக இருக்கிறது மாறி இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி, இது என்னடா ஃபைல் பேப்பர்ஸ் எல்லாமே மொத்தமாக மாறி போயிருக்குது, இது நான் ரெடி பண்ணதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லீயை நோட் பண்ணால் லீ கண்டுக்காத மாதிரி நிற்கிற
நிற்கிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு லீக்கு தானே ஜங்குக்கு இந்த மாதிரி பொசிஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆன அந்த மூமெண்ட்டு பிடிக்கல. ஜங்குக்கை வச்சும் டேயை வச்சு நைட்டாக ஃபைட் பண்ணிட்டு தானே இருந்திருப்பான் அங்கிள்கிட்ட. அந்த மூமெண்ட்டுக்கு இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது ஜங்குக்கா ரெடி பண்ண ஃபைலுங்கிறதுனால ஃபைலெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஜங்குக்கே நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஏதோ பென் ட்ரைவ்லலாம் ரெடி பண்ணி வச்சுருப்பான் போலுக்கு. அந்த பென் ட்ரைவை லேப்டாப்பில் அட்டாச் பண்ணி அதை ஃபுல்லாக அத்தனை பர்சன்ஸும் பார்க்குற மாதிரியே ஃபுல் கிளியாரிட்டியாக அந்த மீட்டிங்கை நம்ம ஜங்குக்கு ரன் பண்ணுறாரு. ஜங்குக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த மூமெண்ட்டும் ஜங்குக்கு ஒரு ப்ராஜெக்டை பண்ணால் அது சக்ஸஸ்னுங்கிறது ஜாக்குக்கு தான் ரொம்ப நல்லா தெரியுமே. இந்த மூமெண்ட்டுக்கு செம்ம டென்ஷனில் ஜங்குக்கு நோட் பண்ண அந்த மீட்டிங்கை மட்டுமே ஃபுல்லாக எண்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வரைக்குமே டேங்க் பண்ணிவிட்டு அங்களுக்கு பக்கத்துலேயே சீட்டில் உட்காருவானா. அங்களுக்கு பக்கத்துலேயே நம்ம ஜங்குக்கு சீட்டில் உட்காருதாரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். இப்போ கரெக்டாக நம்ம ஜாக் தான் ஆப்போசிட்டில் இருக்க ஜங்குக்கே பட்டபடி முறைச்சபடியே இருக்கிறான். இந்த மாதிரி முறைச்சபடி இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ டென்ட்ரி யாருக்கு கொடுக்கலான்ங்கிற மாதிரி அங்கே இருக்கிற பர்சன்ஸ் மெயினாக இருப்பாங்களா அவங்க அதை திங்க் பண்ணி டிசைட் பண்ணிவிட்டு டென்ட்ரை நாங்கள் யாருக்கு கொடுக்கலான்ங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கம்பெனியோட நேமை சொல்ல வருவாங்களா. இந்த மாதிரி சொல்ல வேண்டாம். ஜாக்குக்கு கான்ஃபிடென்ஸே போயிடுச்சு. ஜங்குக்கு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கான், அவனால தான் நமக்கு எல்லா பிளேஸ்லையுமே டென்ட்ரு கிடச்சிச்சு. இப்போவும் கண்டிப்பாக ஜங்குக்கு தான் கிடைக்கும். இப்படி என்னோடய டென்ட்ரு ஃபஸ்ட் டைம் ஏன் ஹேண்ட்ஸை விட்டு போகுதுங்கிற மாரி அவன் பயங்கர டென்ஷனில் இருந்தான். டேய் ஜாக்கோட கம்பெனிக்கு தானடா கொடுப்பீங்க, சீக்கிரம் அவன் கம்பெனி நேமை சொல்லுங்கடானுங்கிற மாரி தியா இந்த மாதிரி காண்டுலேயே அந்த பர்சன்ஸை நோட் பண்ணான். கிம் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு தான் நாங்கள் இதை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அவங்களோட கம்பெனி நேமை சொல்கிறத கேட்டு டியா ஷாக்கானா நம்ம ஜங்குக்கு அப்படி ஸ்மைல் பண்ணபடி தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே சைனை வாங்கிட்டு அங்கிள்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாரா. அந்த மாதிரி கொடுத்தா இப்போ மீட்டிங் எண்டான அந்த மூமெண்ட்டும் டென்ட்ரு கிம் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு போன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படி 3% நம்ம ஜங்குக்கு அங்கிள் அப்புறம் லீ 3 பேரும் அப்படி வெளியே வருவாங்களா. அந்த மாதிரி வெளியே வந்தால் இப்போ ஜாக் தான் கரெக்டாக நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் ஜங்குக்கு அப்படி அங்கிளை நோட் பண்ணால் ஏதோ பேசணுங்கிறான், பேசிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கிள் அப்படியே நேராக வாடா லீ போகலாம் கார் பார்க் பண்ணுற இருக்க பிளேஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி அங்கிள் வந்து ரொம்ப நார்மலாக பேர் வரானா. லீ தான் நம்ம ஜங்குக்கு ஜாக்குக்கிட்ட என்ன பேசுவானுங்கிறது கேட்கணுங்கிறதுக்காக போடுற மாதிரி போயிட்டு என்னோடய மொபைலில் மீட்டிங் அட்டன் பண்ண பிளேஸில் விட்டுட்டு வந்துட்டேன், எடுத்துகிட்டு வர அங்கிள் நீங்கள் கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு போங்கங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லீ நேராக கரெக்டாக அண்ட் ஜங்குக்கும் ஜாக்கும் பேசிகிட்டு இருப்பாங்களே அந்த பிளேஸ்க்கே வந்து நிற்பான். அதை அப்படியே மறைச்சி நின்று இவங்க என்ன பேசுகிறாங்கங்கிற மாதிரி கேட்பானா. இந்த மாதிரி கேட்டான், ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, எதனால ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுற, இங்கே பாரு நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிடுறேன், நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, உன்னோட பிளேஸில் உன் ஒர்க்கு இப்போவுமே அதே பிளேஸில் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, நீ ஏன் இந்த கம்பெனியில் வந்து அட்டாச் ஆகிருக்க. நான் டியா சொன்னதெல்லாம் கேட்டு டியா பண்ண மூமெண்ட்டில் நான் கொஞ்சம் உன்னை ஹேட் பண்ணிட்டேன் உங்களுக்கு. நீ பழசெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்காம ஏன் கம்பெனிக்கு திரும்பவும் ஒர்க்குக்கு வந்துடு அப்படிங்கிற மாதிரி நீ இந்த கம்பெனியில் இருந்த இனி நீ எடுக்கிற ஒவ்வொரு டெண்டருமே ஏன் ஹேண்ட்ஸை விட்டு கிம் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் என்ன மாதிரி ஜாக் நம்ம ஜங்குக்கிட்ட பேசினா, என்ன ஜாக் ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அந்த கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்குக்காக நாய் மாதிரி ஒவ்வொரு பிளேஸாக ஓடிட்டாலே சொல்ல, நீ ஏன் டியாமல் சேர்ந்து தானே எனக்கு எந்த பிளேஸ்லையுமே ஒர்க்கு கிடைக்கக்கூடாது, உங்ககிட்டயே வந்து கெஞ்சுவே நினச்சிங்க, எனக்காக ஒரு பிளேஸில் ஒர்க்கு கிடச்சிருக்கு, அந்த பர்சன்ட் என்னை ஃபுல்லாக நம்புகிறாங்க, என்னை நம்புகிற என்னோடய பாஸை நான் ட்ரீட் பண்ண மாட்டேன் ஜாக். அது மட்டும் இல்லை, உன் கம்பெனியில் எனக்குன்னு எந்த ஒரு ஒர்க்கு எவ்வளோ பெரிய ஒர்க்கு உனக்கு நான் பண்ணி கொடுத்தாலும் அதுக்கான ப்ரௌட் எனக்கு எப்போதுமே கிடைச்சது கிடையாது. என்னை நீ எல்லா பர்சன்ஸுக்கு முன்னாடியும் இன்சல்ட் பண்ணுவ, உன்னோட பிளேஸில் உனக்கு கீழே ஒர்க் பண்ணுறமேன்னு சொல்லிட்டு தான் என்னோடய கோவத்தையும் சரி என்னோடய செல்ஃபையும் சரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் உன்னோட பிளேஸை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டேன். என்கிட்ட இந்த மாதிரி கெஞ்சுறதை விட்டுவிட்டு உன் எம்ப்ளாயிஸ்கிட்ட இன்னும் அதிகமாக ஒர்க்கை ஹார்டாக்கு, ஓகே.
குட் லக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்குக்கு அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஒரு வாரம் அந்த மாதிரி வேண்டாம். இதுதான் நீ லாஸ்ட்டாக டிசைட் பண்ணுறியா? தியா பண்ண ப்ராப்ளத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? தியா கூட இப்போ வரைக்கும் நீ டச்சில் தானே இருக்க. அவள் என்ன பண்ணுறானுங்கிறது உனக்கு தெரிஞ்சிருந்தும் அவள் பண்ணதுக்கு நீ ஒன்றும் அவளை பனிஷ் பண்ணலையே. அவள் பண்ணது எல்லாத்துக்கும் சப்போர்ட் தானே பண்ணிகிட்ருக்க நீ. இது போடாடா ஜாக் உனக்கு. அது மட்டும் இல்லை, நான் கஷ்டப்படுற சொல்ல எனக்கு என்னை நம்பி ஒர்க்கு கொடுத்த ஒரு பர்சன்ட் தான் கிம் குரூப் ஆஃப் கம்பெனி. அந்த கம்பெனி இப்போ உனக்கு கீழே இருக்குது. இனி உனக்கு மேலே வரும், அதுவும் என்னாலேயே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்கு மூவானா ஜொங்குக்கு உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு, ஜாக்கனை இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறாங்களாடா அப்படிங்கிற மாதிரி தியா கோமா பேசினோம். தியாவோட நெக் அப்படியே கிரிப்பாக பிடிச்சி ஃப்ளோர்லேருந்து நம்ம ஜொங்குக்கு மேலே அமரட்டுக்கிறாரு. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன்? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்? ஏன் முன்னாடி வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கியா? என் பேபி மேலே நீ ஐஸ் கீப்பையும் ஐஸ் வாட்டரையும் கொட்டுன பற்றியா? அன்னைக்கே உன்னை ஒரு பெரிய ஃப்ரீசர்க்குள்ளே போட்டு ஃப்ரீஸ் பண்ணியிருக்கணும்டி.